இந்திய பெருங்கடலில் உள்ள சுமத்ரா தீவில் 6.5 ரிக்டர் அளவில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் காரணமாக தமிழக மீனவர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்திய பெருங்கடலில் உள்ள சுமத்ரா தீவில் 6.5 ரிக்டர் அளவில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் காரணமாக தமிழக கடற்கரையில் அதிக உயரத்திற்கு அலைகள் எழும்பக்கூடிய சூழல் உருவாகி இருக்கிறது. இதன் காரணமாக தமிழக மீனவர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை எமது செய்தியாளர் தேவநாதன் விவரிக்க கேட்போம். முழு தகவல்கள் என்ன தேவநாதன்? தமிழக மீனவர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருப்பது தொடர்பா தகவல்களை விவரிங்க. அதாவது கடலூர் மாவட்ட மீன்வளத்துறை இன்னைக்கு ஒரு அறிக்கை கொடுத்திருக்காங்க. அதுல என்ன அவங்க சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இன்று சுமத்ரா தீவுல, இந்திய பெருங்கடல்ல இருக்க சுமத்ரா தீவுல ஒரு நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கு. இந்த நிலநடுக்கம் 6.5 ரிக்டர் அளவுல பதிவாயிருக்கிற நிலையில நாளைக்கு தமிழ்நாடு காரைக்கால் கடற்கரையிலிருந்து நாகூர் முதல் பட்டுஞ்சேரி வரை அதிக அலை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்குது. நாளை இரவு 8:30 மணி முதல் 11:30 மணி வரை 2.7 மீட்டர்லேருந்து 3.3 மீட்டர் வரைக்கும் இந்த அலையோட அளவு அதிகமா இருக்கும். இருந்தாலும் மீன்வளத்துறையினர் இங்க, அதாவது இந்த கடலோர பகுதி மீனவர்கள் ஏற்கனவே புயல் எச்சரிக்கை காரணமா கடலுக்கு போகாத உறுதி செஞ்சுக்கணும். அதே நேரத்துல மீனவ பஞ்சாயத்தின் மூலமாக மீனவர்கள் கடலுக்கு நாளை செல்லக்கூடாது என்பதை வலியுறுத்த வேண்டும். இந்த மாதிரி அலையோடைய சீற்றம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க. அதனை கருத்தில் கொண்டு மீனவர்கள் கடலுக்கு செல்லதை, அதாவது செல்லாததை உறுதிப்படுத்த வேண்டும் சொல்லிட்டு அந்த கடலோரத்துறை பகுதியில் இருக்க அதிகாரிகளுக்கும் மீனவ பஞ்சாயத்துகளுக்கும் இந்த எச்சரிக்கையை மீன்வளத்துறை கொடுத்திருக்காங்க.